வணக்கம். இது கதைக்களம். கதை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், ஏன் தேவை, அது கதை கரு அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஆளுமைகளையும் பேரரசர்களையும் பண்பாளர்களையும் உருவாக்குது அப்படின்னு சொல்லி இந்த போன எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்போ கதை உறவுகளை மேம்படுத்துது, பல உள்ளங்களை இணைக்குது, உணர்வுகளை புரிஞ்சிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம் பேசியிருக்கோம். அப்போது இதெல்லாம் தாண்டின இப்போ உள்ள பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கவலை என்ன தெரியுமா? டீனேஜர்ஸ். அவங்களுக்கு நாம் கதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்குது இல்லைங்களா? அப்போ சொல்கிறதே கேட்காத குழந்தை ஒரு இடத்துல உட்கார குழந்தை எப்படிங்க கதை கேட்கும்? அதை கதையெல்லாம் போன காலங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை. அதுக்கான பதில் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு சின்ன கதை. ஒரு பொண்ணு ரொம்ப சோகத்தில் இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப சோகத்தில் இருக்கா. அந்த சோகத்தினால அவள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கே பயப்படுறா. அம்மா கிட்ட சொல்கிறா, ஐயோ என்னால் போக முடியாது. அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, முடியவே முடியாது, நீ இன்னைக்கு போய் தான் ஆகணும். படிக்கிறது 10ஆம் வகுப்பு, நீ இப்படி போகாமல் இருக்கலாமா, போ அப்படின்னு சொல்லி அம்மா அவளை விரட்டி அனுப்பி விட்டுறாங்க. வேற வழியே இல்லாமல் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறா. போகிற வழியெல்லாம், ஏய் நேற்று இந்த மாதிரி நடந்ததில்ல, ஏய் இந்த மாதிரி நீ பண்ணல, ஷிஷோ ஏண்டி நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் அந்த குழந்தைய துரத்தி 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 அடிக்குது. இது எல்லாமே அந்த குழந்தைக்கு இமோஷ்னலாக பயங்கரமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுது. சரி போய் அமைதியாக ஒரு இடத்துல உட்காரலான்னு பார்த்தா அங்கேயும் அவளால் முடியல. ரொம்ப கூனி குறுகி போயிடுறான். அந்த மாதிரி சூழ்நிலையில் தன்னை மாதிரியே ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண இன்னொரு பொண்ணு அடுத்த கிளாஸ் ரூமில் அவளை பார்க்குறான். அவளை பார்த்தா சாதாரணமாக நடந்து போகிறான், எந்த ஒரு சலனமும் இல்லை, அவள் பாட்டுக்கு எப்பயும் போல இருக்கா. உடனே இவள் அவளை நோக்கி ஓடுறா. உடனே நான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு இதுக்கு ஒரு விடை சொல்ல, நான் எப்படி தான் இதுலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். அப்போது அந்த சகோதரி சொல்கிறா, நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ கேட்குறியா அப்படின்னு. அது என்னது? அது யார் எப்பேற்பட்ட குறைகளையோ யார் ஒன்று புண்படுத்தணும்னு வராங்களோ அந்த நேரத்தில் இட்ஸ் ஓகே டு பி, பரவாயில்ல பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மொமெண்ட் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போக பழகு. நீ அதை சொல்லி பாரு, அதை நீ பழகி பாரு. நாளடைவில் உன்னை நோக்கி யாரும் நிற்க மாட்டாங்க. அப்போ நீ உன்னுடைய சாதனையை நோக்கி அடுத்த அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். திரும்ப தன்னுடைய வகுப்பறையை நோக்கி வரும்போது யாரெல்லாம் தன்னை எதிர்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டேயும் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் தான் பண்ணேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக ஒரு எதையுமே மனசுக்குள்ளே ஏற்றுக்காம அந்த பிரச்சனைகளை அவள் ஃபேஸ் பண்ணுறான். இந்த கதையை நாம் ஒரு 10ஆம் வகுப்போ ஒரு 12ஆம் வகுப்போ ஒரு காலேஜ் படிக்கிற குழந்தைங்களுக்கு நான் போய் சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு தெரியுமா? கண்ணிலேருந்து மாலையாக தண்ணீர் தான் வழியும். காரணம் என்ன அப்படின்னா, நாம் நிறைய விஷயங்களை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுறதில்ல. எல்லாத்துக்குமே உடனே ஒரு ரியாக்ஷன். யாருமே அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம், அதுக்கு நாம் எப்படி பதில் சொல்லலான்னு யோசிக்கிறதுக்கு காலம் இல்லை. ஆனால் கதைகளை வாசித்து கதைகளை கேட்டு பாருங்க, இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். இந்த குழந்தை எப்படி ஃபேஸ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? யாரோ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டுமா? இல்லை, அந்த வார்த்தை செவி வழியாக மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே போய் பதிஞ்சதுனால தான் அந்த குழந்தை அதுக்கான விடையை கண்டுபிடிச்சது. அப்போது நம்ம இடத்துல இருக்க குழந்தை மட்டும் மனசில் இதெல்லாம் எடுத்துக்காதுங்க, என் குழந்தை இதெல்லாம் கேட்காதுங்க, என் குழந்தை இதெல்லாம் பார்க்காதுங்க, ஏன் நம்மளே சொல்லிக்கிறோம்? அப்போ சொல்லி 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 அந்த குழந்தைய நாம் நிறுத்துறதுனால தான் அந்த குழந்தைங்க பல நேரங்களில் தூக்கம் இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், 3/4 நேரம் தலையணை நனையிற அளவுக்கு அழுதுகிட்டு தூங்குறாங்க. இது டீனேஜர்ஸ்க்கான மிகப்பெரிய பிரச்சனைகள். உண்மையா இல்லையா? பாருங்க, கதைகள் உணர்வை, உறவை, சந்தோஷத்தை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வலுப்படுத்துது. அப்படிங்கும்போது சாதனையாளர்களையும் படைப்பாளர்களையும் பண்பாளர்களையும் உருவாக்கக்கூடிய கைகள் நம்மளிடத்து தான் இருக்குது. நிறைய கதைகளை
படிங்க, கேளுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி நாம் செய்யும்போது கதையும் வாழும், நம்மளிடத்து அன்பான உறவுகளும் வளரும். நன்றி, வணக்கம்.